வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம மண்டலா மர்டர் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபேண்டசி கலந்த ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் சீரிஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா போச்சு, அதனால தான் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்லாம் போடலான்னு முடிவெடுத்தேன். ஆனா செகண்ட் பார்ட் சுத்தமா போற மாதிரியே தெரியல, ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இந்த தேர்ட் பார்ட்டை பாக்குறீங்கன்னா லைக் போடுங்க, அதே மாதிரி ஹைப் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். பிளாட்டை நான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொல்லியிருப்பேன், இன்னும் அதை பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டை பார்த்துக்கோங்க, அப்பதான் இந்த கதை தெளிவா உங்களுக்கு புரியும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இப்ப பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஒரு வயசான பெரியவர் இரும்பிக்கிட்டே ஒரு பகுதிக்கு வந்துட்டு இருக்காரு. அதாவது வரலாம் கேட்பாங்கல்ல, அந்த பகுதிக்கு வந்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட அந்த காயின்மே வச்சிருக்காரு. அந்த மொட்டை பாஸ் அங்க இருக்காருல, அவர்கிட்ட காயினை தராரு. சரி உன்னோட வரத்தை கேளுன்ற மாதிரி அந்த மொட்டை பாஸ் சொல்றாரு. இவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, சீக்கிரமா சாக போறாரு. என் பையனுக்கு இந்த வியாதி வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாரு. இப்ப விரல் கட்டாயிருது. இவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னல, கூடிய சீக்கிரத்துல சாக போறாரு. இவருக்கு மைதிலின்றவங்க தான் வைத்தியம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மைதிலிக்கு குழந்தைலாம் இல்ல போல, நீங்க தான் என்னோட குழந்தைய பாத்துக்கணும், எனக்கு வாக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. மைதிலியும் சரி உங்க பையனை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு தராங்க. மைதிலி யாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். வாய் பேச முடியாம ஒருத்தங்க அந்த மர்ம லேடி கூட இருந்தாங்கல்ல, அவங்க தான் மைதிலியா இருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல மைதிலி இருக்காங்கல்ல, ஒரு நபரை பாக்குறதுக்காக வராங்க. யாரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னா அனன்யாவோட பிஏவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவர் பேரு வெங்கட் அப்படின்றது. ஆக்சுவலா வெங்கட் தான் இந்த லேடியோட பையன் போல. இப்ப வெங்கட் கிட்ட சைன் லாங்குவேஜ்ல இவங்க எதையோ சொல்றாங்க. வெங்கட் என்ன சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு. ஆனா நமக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, என்னமோ இவங்க சொல்றாங்கன்றது மட்டும் இப்போதைக்கு தெரியுது. இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப மைண்டுக்குள்ள சில விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்பதான் ஆளுங்க பேசுறாங்க. இதனால இவங்களுமே கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. இப்ப ஆளுங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா டாக்டர் இருக்கார்ல, ஃபேஸை எடுத்துட்டு போனதுனால இவங்களோட அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஃபேஸை மட்டும் வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. கொல்லப்பட்டது இளவரசியா தான் இருக்கும்னு இவங்க நினைக்கிறாங்க. இன்னும் கொல்லப்பட்ட பெண்ணு யாருன்றது இவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி அந்த கடையோட ஓனர் இந்த பெண்ணு கிடையாது, வேற யாரோ தான் அந்த கடையை நடத்துறாங்க. அந்த கடைக்குள்ள இவங்க எப்படி வந்தாங்க, அந்த கடையை பத்தி விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆளுங்களா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. விக்ரம பத்தி கேட்கும் போது ஃப்ரெண்டோட இறுதி சடங்குக்கு போயிருக்கிறது தெரிய வருது. இவங்களுமே அந்த இடத்துக்கு கிளம்பலான்னு கிளம்புறாங்க. விக்ரமோ ஃப்ரெண்டோட பாடி எரியறத பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே பக்கத்துல உட்கார்ந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்ப என்ன கஷ்டத்துல இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் ஒரு கஷ்டத்துல இருக்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் இவங்களோட பிளாஷ்பேக் நமக்கு தெரிய வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். ஒரு வீட்டுல இருக்கவங்களுக்கு ஆபத்தா இருக்கும். நிறைய பேர் அவங்கள கன்னால ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க காப்பாத்துறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த வீட்டுல தான் இந்த சின்ன பொண்ணு இருப்பா. இந்த சின்ன பொண்ணை இவங்க காப்பாத்திடுறாங்க. நான் அம்மா கிட்ட போனோம், நான் அம்மா கிட்ட போனோன்னு ஓட ஓட பாக்குறா. நீ இங்கே இரு, நான் அம்மா கிட்ட கூட்டு போறேன்ற மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஆர்வ கோளாறுல வேகமா ஓடிடுறா. அச்சச்சோ ஷூட் பண்றாங்க, இந்த பொண்ணு வேற ஓடுறாளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு மேல புல்லட் பட்டுது. அந்த பொண்ணு ஸ்பாட்லயே இறந்து போயிடுறா. இத பாக்குற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல போய் பாக்குறாங்க. அப்ப இவங்க ஆளுங்க இருக்காங்கல்ல, மேடம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, சேஃபான இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி இவங்களை இழுத்துட்டு போறாங்க. நம்மளால இந்த பொண்ணு இறந்து போயிட்டான்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. கொஞ்சம் கவனமா பார்த்திருந்தா காப்பாத்தி இருக்கலாம்ல, அந்த கில்ட் தான் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க இருக்காங்கல்ல, கில்ட்ன்றது நம்ம உடம்புல கட்டின கல்லு மாதிரி, அந்த கல்லை விட்டு நம்ம தப்பிக்கவே முடியாது, அந்த கில்ட்டோட தான் கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அதுக்காக இந்த கேஸை சால்வ் பண்ணாம நம்ம இருக்க முடியாது. இந்த கேஸ்ல நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க, எப்படியாவது சால்வ் பண்ணும், என் கூட வான்ற மாதிரி கையை நீட்டுறாங்க. இவருமே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க கையை பிடிச்சி எந்திரிக்கிறாரு. குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. அனன்யாவோட ஹஸ்பண்டுக்கு ஊசி போடுறதுக்காக ஒரு டாக்டர் லேடி வருவாங்க. அவங்களுமே ஊசி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவர் இந்த டாக்டர் லேடி கூட பழகிட்டு இருக்காரு போல. சட்டுன்னு கட்டி பிடிச்ச ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. நீ தள்ளி போயிடு அப்படின்ற மாதிரி தள்ளி அனுப்பிட்டு இவரும் நார்மலா இருக்க மாதிரி நடிக்கிறாரு. அப்பதான் அனன்யாவும் பேசுறதுக்காக வராங்க. இவர் இருக்கார்ல, உனக்கு எதிராக நானும் போட்டி போட போறேன், உனக்கு விஷயம் தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. போட்டி போடுறத பத்தி மட்டும் இல்ல, எல்லாத்த பத்தியும் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது இவர் வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இருந்தார்ல, அந்த விஷயத்தை இவங்க வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இது வெளி உலகத்துக்கு போனா இவருக்கு பிரச்சனை இல்ல, அந்த போனை குடுன்ற மாதிரி புடுங்க பாக்குறாரு. ஆனா இவரால எந்திரிக்க முடியல, என்ன நம்மளால அசைய முடியல அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ கூட ஒன்னா இருந்தல்ல, இவ என்னோட ஆளா எப்பயோ மாறிட்டா, உனக்கு ஒரு ஊசி போட்டால, அந்த ஊசினால் தான் உன்னால அசைய முடியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க.
இவரோட மத்த ஆளுங்க இந்த வீட்டுல இருப்பாங்கல்ல, டே வாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. அவங்களுமே வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களுமே அனன்யா சொல்றதை தான் கேக்குறாங்க. அனன்யாவை எதுவுமே பண்ணாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. நான் எல்லாரையும் என்னோட சப்போர்ட்டர்ஸா மாத்திட்டேன்ற மாதிரி அனன்யா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவர் வீட்டுக்குள்ள வச்சு இவங்களை பயங்கரமா டார்ச்சர்லாம் பண்ணிருப்பாரு. எப்ப பாரு என்ன போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பல்ல, அதுக்காக நல்லா அனுபவி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்படி பண்ணாத, ஒழுங்கா எனக்கான மருந்தை தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. இவனை கவனிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரியாவை இந்த ஊருக்கு ஒரு சீனியர் அனுப்பி வச்சாரு பாத்தீங்களா, இப்ப சிவான்ற வேற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ரியா இந்த இடத்துக்கு வராங்க. என்ன சார் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏன்றது உனக்கு தெரியாதா, இங்க கொலை நடந்துகிட்டே இருக்குமா, நீ இன்னும் எதையும் சால்வ் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார் சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சார், கொஞ்சம் வித்தியாசமான கேஸ்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப மீடியாவை சந்திச்சு பேசுறதுக்காக இவங்களும் சீனியரும் சேர்ந்த மாதிரி மீடியா முன்னாடி பேச வந்துடுறாங்க. அந்த மீடியால ஒரு லேடி மட்டும் ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. அதாவது அனன்யாக்காக வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த லேடி தான் ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. இவ்வளவு கொலை நடந்திருக்கு, போலீஸுங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ரியாவும் சமாளிக்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த லேடி கேட்கிற கேள்விக்கு கோவப்பட்டு ரியாவும் கோவமா பேசுறாங்க. ஆனா பக்கத்துல இருக்க சீனியரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் பார்த்தா அனன்யாவும் டீமும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்க ஊர் மக்களுக்கு நான் தான் பாதுகாப்பு, நீங்க எப்பதான் ஆக்ஷன் எடுப்பீங்க, எப்பதான் குற்றவாளியை பிடிப்பீங்கன்ற மாதிரிலாம் இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சீனியர் கஷ்டப்பட்டு இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றாரு. நீ கிளம்புன்ற மாதிரி ரியாவை போக சொல்றாரு. ரியா இங்க இருந்து நடந்து போறாங்கல்ல, அப்ப இந்த அனன்யாவை லைட்டா முறைச்சு பார்த்துக்கிட்டே போறாங்க. சார் நான் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுது சார், ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சோண்டு டைம் தாங்க, நான் எப்படியாவது கேஸை சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. சாஸ்திரியோட ஒய்ஃப் மாலினின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க இந்த இடத்துல போட்டோ எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. முகேஷ் அதே மாதிரி ஒரு இளவரசி இறந்து போன இடத்துக்கு தான் இப்ப ஹீரோ வந்திருக்காரு. இந்த இடத்துக்கு ஜிம்மியும் கூட்டு வந்திருக்காரு. ஜிம்மி இங்க பழங்காலத்து புக் எல்லாம் இருக்குன்ற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. இப்படி புக்ஸ் எல்லாம் பார்க்கும் போதுதான் சிம்பிள் இருக்கிறத பாக்குறாங்க. இவங்க கேஸ்ல ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதே சிம்பிள் இங்கேயும் இருக்கு. இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்ற மாதிரி பக்கத்துல இருக்க நபர் கிட்ட விக்ரம் விசாரணை பண்றாரு. இந்த இடத்துல அந்த பேச முடியாத மைதிலி இருப்பாங்க, இதை தாண்டி வேற ஒரு லேடி இருப்பாங்க, அவங்கள பத்தி எனக்கு பெருசா தெரியல, இவங்களை பாக்குறதுக்காக பாமா 2-3 வாட்டி வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பாமானா அந்த அண்ணன் தம்பிங்களோட அம்மாவா இருப்பாங்க. இது பாமா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா, அப்ப பாமாவை பார்த்து பேசினா என்னன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. பசங்க இறந்து போனதுக்கு அப்புறம் பாமா தலைமறைவாயிடுவாங்க. அதனால இவர் பண்டியை பாக்குறதுக்காக வராரு. அந்த அண்ணன் தம்பிங்களோட அடியால தான் இந்த பண்டி இருப்பாரு. இந்த பண்டியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. பாமா சொல்லி தானே இந்த விஷயத்தை நீ பண்றதுக்காக வந்த, பாமா எங்க இருக்காங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவன் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். இவர் போட்டு பயங்கரமா அடிக்கிறாருல, பாமா எங்க இருக்காங்கன்ற உண்மையை ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிடுறான். இப்ப பாமா மறைஞ்சிருக்க இடத்துல அவங்களை பாக்குறதுக்காக இவர் வந்துடுறாரு. எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்ப பாமா இருக்காங்கல்ல, இவர் முதுகுக்கு பின்னாடி கண்ணோட வந்து நிக்கிறாங்க. அந்த அனன்யா சொல்லி தானே என்னோட பசங்களை சாவடிச்சன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ஒன்னும் உங்களோட பசங்களை சாவடிக்கல, அனன்யாவும் இந்த விஷயத்த பண்ணல, நீங்க யாருக்கிட்டயோ வரம் கேட்டீங்கல்ல, அந்த வரம் கேட்டவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே வரம் கேட்கிற ப்ராசஸ பத்தி எல்லாம் சொல்றாங்க. நீங்க அந்த கடைக்கு போய் மைதிலியை மீட் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. ஆமா, காயின் வாங்குறதுக்காக போனேன்ற மாதிரி சொல்றாங்க. மைதிலியை தாண்டி வேற ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அது யாருன்றது இப்பதான் ரிவீல் ஆகுது. அது மாலினியா தான் இருப்பாங்க. அதாவது சாஸ்திரியோட ஒய்ஃப்னு ஒருத்தங்களை காமிச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. மாலினி தான் எல்லாருக்குமே காயினை தந்திருக்காங்க. ஆனா மாலினியோட தலை இல்லாம போயிருக்கும். அது எப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. வேற ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாரு. இப்ப பாமாவும் வீட்டுக்குள்ள போய் ஒரு போட்டோவை எடுத்துட்டு வராங்க. அவங்க இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு தெரியாம இந்த போட்டோவை நான் தூக்கிட்டு வந்துட்டேன், இதை கும்பிட்டா ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைச்சேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே அதை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா இவர் அந்த இடத்துக்குள்ள இறங்கி எதையோ பார்த்தார்ல, அதாவது மனுஷனோட உடல் மாதிரி ஒன்ன பார்த்திருப்பாரு. அதே மாதிரிதான் இந்த போட்டோ இருக்கு. போட்டோல வேற சில விஷயங்கள் சேர்ந்திருக்கு. என்ன சேர்ந்திருக்குன்றதெல்லாம் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் ரியா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. வெங்கட்டோட அம்மா மைதிலியும் மாலினியும் சேர்ந்த மாதிரி தான் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அதனால வெங்கட் வீட்டை செக் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே ஆளுங்களை வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பிரோஜனமா எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரிலாம் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே ஜிம்மி இந்த இடத்துக்கு வராரு. ரியா மேடம் தான் லைன்ல இருக்காங்களா, நான் பேசணும்ன்ற மாதிரி போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்து சேவகனோட மகன் தான் சாக போறான்ற மாதிரி சொல்றாரு. வெங்கட்டோட அப்பா சேவகனா இருந்திருப்பாரு, வெங்கட்டுமே சேவகனா இருக்காரு. சோ சேவகன் தான் அடுத்து கொல்லப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு நம்ம போலான்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்தை பாக்குறதுக்காக வராங்க. ஆக்சுவலா இவர் ஒரு இடத்தை பார்த்தார்ல, அந்த இடத்தை இவங்களுக்கும் காட்டுறாரு. அந்த இடத்துல வேற ஏதோ செட் ஆன மாதிரி அந்த போட்டோல பார்த்தார்ல, என்ன செட் ஆயிருக்கும்னா அந்த சீல் தான் செட் ஆயிருக்கும்.
சரி 7 சீலியும் வைக்கலான்ற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல லைட்டா ஏதோ ஒரு மாற்றம் மாதிரி ஏற்படுது. இப்பதான் ஜிம்மியோ ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டாரு. தலைக்கு ஒண்ணு போகுது, முகத்துக்கு ஒண்ணு போகுது, கை காலுக்கு ஒவ்வொன்னு போகுது, இதயத்துக்கு ஒண்ணு போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சோ அந்த மாதிரி தான் இந்த கொலைகள்லாம் நடக்குது அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வெங்கட் வீட்டுல கிடைச்ச சில பொருளை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி மூஞ்சி போன ஒரு பொண்ணோட பொருளை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுல ஒரு செயின் இருக்கிறத பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இவர் தான் கவிதாக்கு அந்த செயினை தந்திருப்பாரு. அப்ப கவிதா கிட்ட இருக்க செயின் எப்படி இந்த இடத்துக்கு வந்தது? அப்போ ஒருவேளை கவிதா தான் இறந்து போயிருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வேற ஒரு பக்கம் கவிதா தான் அதுன்றத ஆளுங்க கண்டுபிடிச்சு ரியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே சில விஷயங்களை ரீகால் பண்ணி யோசிக்கிறாரு. அதாவது இளவரசி சாவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் அனன்யாவை காப்பாத்துறதுக்கு போயிருப்பாரு. அனன்யாவோட தங்கச்சியும் இளவரசி தானே, அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கன்னு இவர் கேர்லெஸ்ஸா விட்டுருப்பாரு. பார்த்தா அவங்கள கூட்டு வந்து தான் மூஞ்சி எடுத்திருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப ரியாவும் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாங்க. இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. இப்ப வெங்கட் வேற ஒரு இடத்துல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா வெங்கட் மைதிலியோட பையனா மாறிட்டார்ல. மைதிலியை பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய வீட்டுல வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க. இவருமே ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு கவிதா வந்தோன்னு இவருமே வேகமா எந்திரிச்சிடுறாரு. ஏன்னா கவிதா தானே முதலாளி, அதனால இவர் சட்டுன்னு எந்திரிச்சிடுறாரு. உன்கிட்ட ஒரு கதை சொல்லுவான்னு கேக்குறாரு. சரி உட்காந்து சொல்லுன்ற மாதிரி கவிதா சொல்றாங்க. இவருமே கவிதா கிட்ட ஒரு கதை சொல்றாரு. சூப்பரா இருக்குன்ற மாதிரி கவிதாவும் பாராட்டிட்டு இருக்காங்க. அப்ப அனன்யா இருக்காங்கல்ல, வெளியே போய் விளையாடலான்ற மாதிரி கவிதாவை கூட்டு போயிடுறாங்க. இந்த பையனும் கவிதாவை சிரிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதாவது இந்த வெங்கட்டுக்கு கவிதா மேல ஒரு ஆசை இருந்தது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி வெங்கட்டோட அம்மா சைன் லாங்குவேஜ்ல ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி காமிச்சாங்கல்ல. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சேவகன் மகன் தான் அடுத்து சாக போறான், அதனால ஒன்னதான் சாவடிக்க அது வர வாய்ப்பு இருக்கு, நீ எப்படியாவது தப்பிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லியிருப்பாங்க. அதுக்காக இவன் ஏதோ ஒரு பிளான்லாம் பண்ணியிருக்கான் போல. இப்ப சாவடிக்கிற அந்த பெண் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பிளாக் மாஸ்க்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பெண் போல. சேவகன் மகனோட காலை எடுத்துட்டு போறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, அதுக்கு பதிலா வேற ஒருத்தனை கூட்டு வந்திருக்கான்ற மாதிரி காட்டுறாரு. பிர்ஜுவோட பையனை தான் இவர் தூக்கிட்டு வந்திருக்காரு. அதாவது பிர்ஜுவன் வேலைக்காரன் தானே, அவனோட பையனும் வேலைக்காரனோட பையன் தான், அதனால அவனோட காலை எடுத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த உருவம் இவரை நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஐயோ நம்மள ஏதாவது பண்ணிட போறாங்கன்ற மாதிரி இவர் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. அந்த உருவம் வேகமா வெட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அந்த உருவம் யாரோட காலை வெட்டுது அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. ரத்தம் அந்த கத்தியில இருந்து சொற்ற மாதிரி மட்டும் காட்டுறாங்க. இங்கதான் நமக்கு 5th எபிசோட முடிக்கிறாங்க. இப்பதான் ஜிம்மியோட பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. ஜிம்மியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊரா சுத்தி பார்ப்பாரு. அப்படி சுத்தி பார்த்தவர் லேண்ட்லைனை பார்த்தோன்னா வீட்டுக்கு கால் பண்ணிட்டாரு. பையன் கொஞ்சம் சோகமா பேசுறான். என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பதட்டமா கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃபோட அக்கா வாங்கி போன்ல பேசுறாங்க. உன் ஒய்ஃபை கண்டுக்காம ஊர் ஊரா சுத்துனல்ல, ஒய்ஃப் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டா, உன் பையனை இதுக்கப்புறம் உன்கிட்ட விட முடியாது, நான் கூட்டு போய் வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபோட அக்கா பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. பல வருஷம் கழிச்சு ஜிம்மியை பாக்குறதுக்காக சாஸ்திரி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சின்ன பொண்ணை கூட்டு வந்திருக்காரு. இந்த சின்ன பொண்ணு யாருன்னு தெரியலையா, இந்த சின்ன பொண்ணு தான் உன்னோட பேத்தி, உன் பையனும் உன்னோட மருமகளும் இறந்து போயிட்டாங்க, அதனால தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு பெருசா இவர்கிட்ட ஒட்டவே மாட்றா. நான் தாமா உன்னோட தாத்தா அப்படின்ற மாதிரி இவர் புரிய வைக்கிறாரு. தாத்தான்னு தெரிஞ்சோன்னே இந்த பொண்ணுமே ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுறா. இப்படிதான் இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த இடத்துல இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. அந்த உருவம் யாரை கொன்னதுன்னு நமக்கு சரியா காட்டல. பிர்ஜுவோட பையனை தான் கொண்டிருக்குன்றது நமக்கு தெரிய வருது. கொன்னவனோட காலை எடுத்திருக்கு. இத பத்தி இவங்களுமே ஜிம்மிக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மி அடுத்த கொலை யாருக்கு நடக்க போகுதுன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. சின்ன பசங்களோட இதயம் தான் தேவை, இதயத்தை தான் அடுத்து எடுக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது இதயத்தை எடுக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதுதான் கவிதான்றது ஹீரோக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப கவிதாவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இத பத்தி அனன்யாக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு போல. அழுதுகிட்டே தங்கச்சியை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவளை வெளியே எடுத்ததே நீதான் சைன் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி இவங்களை பிளேம் பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு இவங்களும் சில விஷயங்களை சொல்றாங்க. வெங்கட் ஒரு நாளைக்கு என்கிட்ட ஏகப்பட்ட சைன் வாங்குவான், அந்த மாதிரி சைன் வாங்கி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வெங்கட் தான் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வந்திருக்கான், ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வந்தவன் சாவடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. வெங்கட் எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி வருது. அம்மா மைதிலி அந்த டீமை சேர்ந்தவங்கல்ல, அவங்களுக்காக கூட இந்த முகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேடம் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்களோட அசிஸ்டன்ட் கூப்பிடுறதுக்காக வராரு. ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு பையன் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பையனை வீட்டுல இருந்து யாரோ தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போனது யாருன்னு பார்க்கலாம்னு நினைச்சா மாஸ்க் போட்டு முகத்தை மறைச்ச மாதிரி இருக்கு. அந்த வெங்கட் தான் தூக்கிட்டு போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. என் பையனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ரியாக்கு வேற ஒரு ஷாக்கிங் இருக்கு. இந்த பையனோட இருதயத்தை எடுக்கிறதுக்காக தான் கூட்டு போறாங்க போலன்னு உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க.
இதெல்லாம் அனன்யா கிட்ட சொன்னா பயந்துருவாங்கல்ல, அனன்யா கிட்ட சொல்ல மாட்டாங்க. நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அனன்யாவோட பையனே காணாம போயிருக்கான்ல, மீடியாட்கள் மொத்த பேரை இந்த இடத்துக்கு வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. கஷ்டப்பட்டு ரியாவும் சமாளிச்சுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வெங்கட் இப்பதான் இவரோட வீட்டுக்கு வராரு. போலீஸுங்க கலச்சு போட்டிருக்கிறது வெங்கட்டுக்கு தெரிய வருது. சீக்கிரட்டா ஒரு இடத்த வச்சிருப்பாரு. அந்த இடத்த ஓபன் பண்றாரு. உள்ள இருந்து சில பொருளை எடுத்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ விக்ரம் தான் வந்திருப்பாரு. விக்ரம் வர சவுண்ட் கேட்டோனே இவன் வேகமா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அதாவது பில்டிங்க்கு கீழே ஒரு இடம் இருக்கும்ல, அங்கதான் ஒளிஞ்சிருக்கான். நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக தான் விக்ரம் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவன் ஒரு இடத்த ஓபன் பண்ணி வச்சான்ல, அந்த இடத்துல ஒரு பேப்பர் கிடைக்குது. வெங்கி வெட்ஸ் கவிதான்ற மாதிரி எழுதி வச்சிருக்கான். அப்ப கவிதாவை இவன் லவ் பண்ணிருக்கான் அப்படின்றத இவருமே புரிஞ்சுக்கிறாரு. கவிதா சின்ன பொண்ணா இருக்கும் போது ஒவ்வொரு பொருள் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். இங்கதான் விக்ரம் வேற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா கவிதா இவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுல ஒருத்தன் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணா, நான் அப்ப சின்ன பொண்ணு, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது கண்டிப்பா இந்த வெங்கட் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அந்த சின்ன பையன் எங்கன்ற மாதிரி ரியா தேடிட்டு இருக்காங்கல்ல, ஒரு பாட்டி அந்த சின்ன பையன் ஒரு ஆம்புலன்ஸ்ல போனதா பார்த்தேன், பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு யாரோ கூட்டு போனதா பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து சின்ன பசங்க தான் சாக போறாங்க, இதயத்தை எடுக்க போறாங்கன்ற மாதிரி ஜிம்மி சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா போன வாட்டி இளவரசி விஷயத்துல இவர் ஃபில்டர் பண்ணாததுனால தான் அந்த மிஸ்டேக் நடந்து கவிதா இறந்து போயிருப்பாங்க. அதனால இன்னும் அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறாரு. அந்த இடத்துல நிறைய புக் இருந்ததுல, அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவர் கிளம்புறாரு. அதாவது அந்த மைதிலியும் மாலினியும் ஒரு இடத்துல இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருக்க புக் எல்லாம் ஒவ்வொன்னா இவர் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் ஆம்புலன்ஸை செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது. அந்த ஆம்புலன்ஸை யார் எடுத்துட்டு போனா, எங்க போனாங்கன்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆளுங்க எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கும்போது ரெண்டு கான்ஸ்டபிளுங்க ஆம்புலன்ஸ் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பக்கத்துல போய் பார்க்கலான்ற மாதிரி ரெண்டு பேருமே பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தோடனே கன்னு இஷ்டத்துக்கு ஷூட் ஆகி இவர் இறந்து போயிடுறாரு. இந்த தகவல்லாம் ரியாக்கு தெரிய வருது. ரியா அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள சிவா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சிவா இருக்கார்ல, இதுக்கப்புறம் இந்த கேஸுக்கு நான் தான் ஹெட்னு சொல்லிட்டாரு. நீ இந்த கேஸை விட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது, நீ எனக்கு அசிஸ்டண்டா இந்த கேஸ்லயே கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை பத்திலாம் சிவா கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெங்கட் இருக்கான்ல, கவிதா கூட சேர்ந்து வாழ்றதுக்காக ஒரு வீடை வாங்கி வச்சிருப்பான். இப்ப அந்த வீட்டுல தான் மறைஞ்சிருக்கான். கவிதா அவங்க வீட்டுல பேசுவாங்கல்ல, ஹீரோ கிட்ட பேசுவாங்கல்ல, அது எல்லாத்தையும் இவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். சீக்ரெட் கேமரா எல்லாம் வச்சிருக்கான் போல. அந்த ரெக்கார்டிங்க தான் இப்ப இவன் பார்த்துட்டு இருக்கான். இப்ப ரியாவும் சிவாவும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒருத்தர் இறந்தே போயிருப்பாரு. பார்த்தவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இஷ்டத்துக்கு யாரோ உள்ள இருந்து ஷூட் பண்றாங்கன்னு சொல்லியிருப்பாரு. பையன் இருக்கானா என்னன்னே தெரியல, நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா, பேக்கப் டீம் வரட்டோன்ற மாதிரி சிவா சொல்லிட்டாரு. அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாது, அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நான் வேணா தனியா போறேன்ற மாதிரி இவங்க பாட்டுக்கு தனியா போறதுக்கு முடிவு பண்றாங்க. இப்ப வெங்கட் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டே கதவை திறக்கிறாரு. பார்த்தா விக்ரம் தான் கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. எதுக்காகடா கவிதாவை சாவடிச்ச, எதுக்காகடா கவிதாவை சாவடிச்சன்ற மாதிரி பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அவசரப்படாத, நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி இவனுமே பேசுறதுக்கு டைம் கேட்டுட்டு இருக்கான். சிவா போகாத போகாதன்னு ரியாவை தடுத்துட்டு இருக்காரு. அதை மீறியும் ரியா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ரியாவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் பெரிய இடத்து பையன், ஒருவேளை அந்த பையன் உள்ள இருந்து நம்மளால காப்பாற்ற முடியலன்னு தெரிய வந்ததுன்னா உங்களுக்கும் பிரச்சனை வரும், பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால சிவாக்கு பயம் வருது. எல்லாருமே போலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. உனக்கு முன்னாடியில இருந்தே கவிதாவை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். கவிதாவும் சரி அனன்யாவும் சரி பணக்கார வீட்டு பசங்களா இருந்தாலும் சரி ஆட்டிடியூட்லாம் காட்டாம தான் பழகுவாங்க. எப்பவுமே கவிதா ஃப்ரெண்ட்லியாலாம் பேசுவாங்கல்ல, அதனால இந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே கவிதாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்படியாவது பெரியவனாய் கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டிருப்பான். இவனோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கவிதாவோட அப்பா கிட்ட தான் வேலை பார்த்திருப்பாரு. இவன் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் கவிதாவோட அப்பாக்கு அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அது மூலியமா நிறைய காசெல்லாம் சம்பாதிக்கிறான். கவிதா கூட வாழணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். அதனால தான் சின்ன சின்ன பொருள்லாம் கூட இவன் சேர்த்து வச்சிருப்பான். ரியா கூட எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கல்ல, இவங்க அசிஸ்டன்ட்டை மட்டும் பக்கத்துல கூப்பிடுறாங்க. அசிஸ்டன்ட்டையும் ஒரு இடத்துல நிக்க சொல்லிட்டு அந்த டிரைவிங் சீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஒளிஞ்சு அந்த இடத்துக்கு வந்து கன்னை வச்சு பாயிண்ட் பண்றாங்க. பார்த்தா அந்த சீட்ல யாருமே காணோம். வெங்கட் நல்லா காசெல்லாம் சேர்த்து இந்த வீடை வாங்கியிருப்பான். இப்ப கவிதாவை போய் பார்க்கலான்ற மாதிரி கவிதா இருக்க ஊருக்கு டிராவல் பண்ணி வந்திருப்பான். கவிதாவை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயம் தான் விக்ரம் இருக்கார்ல, கவிதாவை டிராப் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இதை பாக்குற இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்ப கவிதா வேற யாரையோ லவ் பண்றா போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றான். கவிதா இல்லாத சமயம் ஓனர் கிட்ட இவன் பேசுறான். வீட்டை செக் பண்ணோம், நாங்க அதிகாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்றான். இப்ப உள்ள வந்தவன் எல்லா இடத்துலயும் கேமராவை செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடுறான். மைக்ல இருந்து எல்லாமே செட் பண்ணிருக்கான் போல.
போல அவங்க வீட்டுல பேசுறதுல இருந்து எல்லாத்தையும் இவன் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஒரு வாட்டி விக்ரமுக்கு பார்சல் வந்தது பாத்தீங்களா, அந்த பார்சல் ஒரு ஸ்கேம் ரிலேட்டட் பார்சல் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இது மூலியமா விக்ரம மாட்ட வச்சா என்னன்ற மாதிரி இவன் பிளான போட்டிருப்பான். அதுல சம்பந்தப்பட்ட மினிஸ்டருக்கு கால் பண்றான். உங்க ஸ்கேம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் விக்ரம் கிட்ட இருக்கு, பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றான். இதனால தான் இவர் ஆளுங்களை அனுப்பி விக்ரம காலி பண்ணலாம் நினைச்சிருப்பாரு. நான் ஒன்ன காலி பண்றதுக்காக தான் இந்த பிளான போட்டேன், கவிதா நடுவுல வந்துட்டா, கவிதாக்கு அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். நான் கவிதாவை லவ் பண்ணேன்டா, கவிதாவை நான் எப்படி சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். டிரைவிங் சீட்டு கிட்ட வந்த ரியா எட்டி பார்க்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த சைடுல இருந்து கன்னு ஷூட் ஆகுது. ஆக்சுவலா அந்த இடத்துல 4 கன்னை செட் பண்ணிருக்காங்க. அது சென்சார் கன்னா இருக்கும், லைட்டா அசைஞ்சா கூட அது ஷூட் பண்ணிரும் போல. இத புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பையன் அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கான். எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். கவலைப்படாத, நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இங்க இருக்க நிலைமைய பத்தி வெளிய இருக்கவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப சட்டுன்னு உள்ள எகிரி குதிக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளை ஒவ்வொரு பக்கம் போடுறாங்க. சென்சார் செட் பண்ண கன்னை அந்த பக்கம் திரும்பி ஷூட் பண்ணிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரு கேப் கிடைக்குதுல, அந்த கன்னை இவங்களுமே ஷூட் பண்றாங்க. அப்ப கூட ஒரு கன்னு இவங்கள பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்றதுக்காக வருது. கதவை தரன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. அவர் கதவை திறந்தோன்னு எகிரி வெளியே குதிக்கிறாங்க. நல்லபடியா இந்த பையனை இவங்க காப்பாத்திடுறாங்க. அனன்யா தகவல்லாம் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பையனை இவங்க காப்பாத்தி தந்துட்டாங்கல்ல, அதனால இவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சுத்தி இருக்க எல்லாருமே இவங்களுக்கு கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. எப்பவுமே இவங்க கண்ணுக்கு ஒரு சின்ன பொண்ணு தெரியவால, அவ எப்பவுமே இவங்களை பார்த்து முறைச்சுக்கிட்டே தான் இருப்பா. இவங்களுமே அந்த பொண்ணை சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி அந்த பொண்ணு லைட்டா ஸ்மைல் பண்றா. ஸ்மைல் பண்ணவ இந்த இடத்தை விட்டு கிளம்புறா. இவங்க கண்ணுக்கு தெரியாம இதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிடுவான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்குள்ள இவ்வளவு நாள் ஒரு கில்ட் இருந்ததுல, அந்த கில்ட் இதுக்கப்புறம் இருக்காதுன்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல எமோஷனலாய் அழுவுறாங்க. அசிஸ்டன்ட்டும் ஒண்ணு இல்லன்ற மாதிரி சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. விக்ரம் எதுக்காக கவிதாவை கொன்னன்னு கேக்குறாரு. நான்லாம் கொல்லல அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீ கொல்லலனா எதுக்காக ஹாஸ்பிட்டல விட்டு இந்த இடத்துக்கு கூட்டு வந்த? இந்த இடத்துக்கு கூட்டு வந்தது நீ தானே, அப்ப நீ தான் கொலை பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காரு. விடு விடுன்ற மாதிரி வெங்கட் கேக்குறான். ஆனா இவர் கேட்காம அடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் கவிதா பேசுற வாய்ஸ் கேக்குது. விக்ரம், இந்த முன்கோவத்தை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரி கவிதா சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஏற்கனவே பேசின ஃபுட்டேஜ் தான் ஓடிட்டு இருக்கு. இப்ப கவிதாவோட வாய்ஸை கேட்டோன்னா இவருமே கோவத்தை குறைச்சுக்கிறாரு. அவனை விட்டுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இவர் அடிச்சே சாவடிச்சிட்டாரா இல்ல உயிரோட தான் விட்டு போறாரா அப்படின்றது கிளியரா தெரியல. ரியாக்கு ஏதோ தப்பா இருக்க மாதிரியே தோணுது. இந்த விஷயம் இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம், எங்க ஈஸியா முடிஞ்சது, கஷ்டப்பட்டு நம்ம காப்பாத்தி கூட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, இவ்வளவு ஈஸியெல்லாம் அவன் வச்சிருக்க வாய்ப்பு இல்ல. அவனுக்கு இதயம் வேணும்னா எப்படியோ எடுத்திருப்பான். அப்ப டார்கெட் இந்த சின்ன பையன் இல்ல போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இந்த சைடு ஜிம்மி எக்ஸாக்டா யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாருல, இவரோட தாத்தா பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. என்ன தாத்தா பக்கம் இது திரும்புது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவரோட தாத்தா தானே அந்த கேங்கே காலி பண்ணாரு. ஆனா தாத்தா கூட அந்த மிஷின் கிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. நம்ம தாத்தாவே வரம் வாங்கியிருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இதை தாண்டி பேத்தி வந்தா பாத்தீங்களா, அப்ப பையன் போட்டோவை கையில கொண்டு வந்திருப்பா. அந்த போட்டோவை இப்பதான் ரீகால் பண்ணி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா பையனோட கட்ட விரல் இல்லாம இருந்திருக்கும். அவன் பேத்திக்காக ஏதோ ஒரு வரம் வாங்கியிருக்கான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இது மூலியமா நம்ம பேத்தி தான் டார்கெட் அப்படின்றது இவருக்கு தெரிய வந்துருது. இப்ப வேகமா வீட்டுக்கிட்ட பேத்தியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. பேத்தி எதையோ பார்த்து பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. என்னமாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அங்க பாருங்கன்ற மாதிரி பேத்தியும் கையை நீட்டி காட்டுறா. இவருமே திரும்பி பாக்குறாரு. ஆக்சுவலா கோலெல்லாம் ஒரு லேடி வந்து பண்ணுவாங்கல்ல, அந்த லேடி தான் கத்தியோட நின்னுட்டு இருக்காங்க. இவருமே பேத்தி எப்படியாவது சண்டை போட்டு காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கற்பூரம் மாதிரி ஒரு புகையை போட்டு விட்டுறாங்க. அந்த புகையை போட்டதுக்கு அப்புறம் இவரால் சுத்தமா அசைய முடியல. அசையாம நின்னுட்டு இருக்காரு. என்ன ஆகுதுன்னு காட்டாமே நமக்கு 60 எபிசோட முடிச்சிடுறாங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னும் 2 எபிசோட் தான் பேலன்ஸ் இருக்கு. அடுத்த வீடியோல அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் கதை எப்படி போகுதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.